கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை நாம் பெறுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்மையும் அறியாமல் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திராத பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஒத்தாசையும் அனுக்கிரகம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திருக்கிற பகுதிகளிலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திராத பகுதிகளிலும் ஆண்டவருடைய வசனம் ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய வழிநடத்துதல், ஒத்தாசை, பலன், கிருபை, உதவி, நன்மை, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இப்பொழுது நாம் சொல்லுவோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் வசனங்கள் 1 முதற்கொண்டு 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆண்டவர் இங்கே மோசேக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். மோசே 120 வயது உள்ளவனாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் மோசேக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த 120 வயதுகளுக்கு முன்பதாக மோசே 40 வருடம் அங்கே எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே பார்வோன் குமாரத்தினுடைய மகனாக வளர்கிறார். பின்பதாக 40 வருடம் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கானானுக்கு நேராக அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது மோசேக்கு 120 வயது ஆகிறது. அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற இடம் யோர்தானுக்கு முன்பதாக இருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ யோர்தானை கடந்து போவதில்லை, மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை மோசேயின் மூலமாக ஃபர்ஸ்ட் மோசேட்ட சொல்லிட்டாரு, மோசே நீ யோர்தானை கடந்து போக மாட்டாய், உன்னுடைய நாட்கள் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுகிறார். அதை மோசேயின் மூலமாகவே பேசுகிறார். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொல்றார். பின்பதாக மோசே யோசுவாவை அழைத்து யோசுவாவிடம் சொல்றாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யோசுவா, உனக்கு முன்பதாக கர்த்தர் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே யோசுவாவை பார்த்தும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன? உனக்கு முன்பதாக கர்த்தர் போவார். உனக்கு முன்பதாக கர்த்தர் போவார். திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள்,
40 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் குறைவாக அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கானானை நோக்கி. அவர்கள் அனைவரையும் பார்த்து சொல்றார், உங்கள் எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் கடந்து போவார் என்று. மோசேயினுடைய ஸ்தானத்தில் யோசுவா அடுத்து வழிநடத்த போகிறபடினாலே யோசுவாவிடம் ஆண்டவர் தனியாக சொல்கிறார், யோசுவா உனக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போவார் என்று. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிருந்திருக்கலாம். 1 வருடம் ஆயிருந்திருக்கலாம், 10 வருடம் ஆயிருந்திருக்கலாம், 40 வருடம் ஆயிருந்திருக்கலாம், 50 வருடம் கூட ஆயிருந்திருக்கலாம். இந்த ஜனங்கள்லாம் எகிப்திலிருந்து கொஞ்சம் குறைய 40 வருடங்களாக நடந்து கொண்டு வருகிற பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உனக்கு முன்பதாக கர்த்தர் போவார் என்று. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை அறிந்து எத்தனை வருடங்கள் ஆயிருந்தாலும், நீங்கள் ஜெப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்ந்து எவ்வளவோ காரியங்களை பார்த்து நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், இப்பொழுதும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உனக்கு முன்பதாக போவார். இன்னும் நீங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பதாக மன்னாவை பெற்றிருக்கிறீர்கள், காடைகளை பெற்றிருக்கிறீர்கள், கற்பலையிலிருந்து தண்ணீரை பெற்றிருக்கிறீர்கள், உங்கள் பாதரட்சை தேயவும் இல்லை, உங்கள் வஸ்திரங்கள் பழையதாகவும் இல்லை, இன்னும் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அதோடு முடிந்து போகவில்லை. இன்னும் நீங்கள் அறிந்திராத பெற்றிராத மற்ற நன்மைகள் எல்லாம் கானானில் இருக்கிறது, அவைகளை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் உனக்கு முன்பதாக போவார் என்று. ஆமென். உங்க வாழ்க்கையில் நீங்க ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிற. ஒருவேளை சாட்சி சொன்னா, பாஸ்டர் எந்த சாட்சியை சொல்றது, எந்த சாட்சியை விடுறது, எனக்கு ஒரு நாள் பத்தாது, எனக்கு ஒரு 2-3 நாள் கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சிறிதான பெரிதான ஆச்சரியமான மிக அற்புதமான அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறதை நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் அப்பதை அனுபவித்திருக்கிறீர்கள். ஆனால் அதோடு நின்று போகவில்லை. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு என்று நன்மைகளை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மன்னாவை பார்த்த ஜனங்களுக்கு இன்னும் கானானிலே ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரோ, கண்மலையிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு கானானிலே இன்னும் வேறு சில அற்புதங்களை ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாரோ, காடைகளையும் மற்ற நன்மைகளை பெற்று கொண்டிருந்த ஜனங்களுக்கு இன்னும் வேறு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாரோ, அதே போல கடந்த வாழ்நாட்காலங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாதிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பின்தான், அவரை பின்தொடர்ந்து தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். ஆமென். அவர்தான் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. மற்றொரு வசனம் ஏசாயா 43வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே ஆண்டவர் இதே போன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாயா 43 2வது வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, நீங்கள் அந்த வசனத்தை கூட நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார்னு சொல்லிட்டு யோசுவாவை பார்த்து, யோசுவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக போகிறார். அப்ப யோசுவாவோடு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அதே போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துகிறவராக, உங்கள் தொழிலை வேலையை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துகிறவராக, அல்லது உங்கள் வாழ்க்கையை உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் ஆதாரமானவராக இருக்கிறீர்கள் அல்லவா?
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் முன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் 4 காரியங்களை குறிப்பிடுகிறதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றதோடு கூட எங்கெங்கெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், எப்பொழுதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் நாம கவனிக்க போகிற முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அப்படின்றாரு, 2வது நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அப்படின்றாரு, 3வது நீ அக்கினியில் நடக்கும் போது அப்படின்றாரு, 4வது நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போது என்று ஆண்டவர் சொல்கிறார். இவையெல்லாம் ஒன்று போல இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில அவர்களுக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தண்ணீர்கள், ஆறுகள், அக்கினி, அக்கினி ஜுவாலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறபடி முதலாவது எகிப்திலே சிறைப்பட்டு போயிருந்தார்கள், அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். அதற்கு முன்பதாக பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள், அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். இது ரெண்டும் நமக்கு மிக அதிகமாக பரிச்சயமாக தெரியும். ஆனால் எகிப்துக்கு அடுத்தபடியாகவும் பாபிலோனுக்கு அடுத்தபடியாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். நான் அதை வரிசை கிரமமாய் சொல்கிறேன். எகிப்திலே அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள் முதலாவது. பின்பதாக அவர்கள் அசிரியர்களாலே சிறைப்படுத்தப்பட்டு போயிருந்தார்கள். 3வது அவர்கள் பாபிலோன் நெபுகாத் நேச்சாரினாலே சிறைப்பட்டு போயிருந்தான். 4வது ரோமர்களாலே இஸ்ரவேல் ஜனம் சிறைப்பட்டு போயிருந்தது. இந்த 4ஐயும் தான் ஆண்டவர் தெளிவாக தண்ணீர், ஆறுகள், அக்கினி, அக்கினி ஜுவாலை என்று சொல்கிறார். எகிப்தை குறித்து ஆண்டவர் தண்ணீர் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எகிப்தை தண்ணீர் என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள், எகிப்தில் கூட பெரிய நதி ஓடுகிறது, நைல் நதி என்று சொல்லி பெரிய நதி. எகிப்து மாத்திரமல்ல, இன்னும் சில தேசங்களுக்குள்ள அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த எகிப்தை அதுதான் செழிப்பாக்குகிறது. அந்த நதியை அவர்கள் கடவுளாக, தெய்வமாக, அந்த நதிக்கு கடவுளாக, தெய்வமாக பார்வோன் என்று சொல்லி எல்லாம் அங்கே பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் மோசேயின் மூலமாக பார்வோன் இடத்துல செல்லுகிற பொழுது முதலாவது அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த நைல் நதியினுடைய தண்ணீரை எல்லாவற்றையும் இரத்தமாய் மாற்றுகிறார், இரத்தமாய் மாற்றுகிறார். இந்த நதியினுடைய வல்லமை உன்னிடத்திலிருந்தல்ல, இந்த நதியின் மேல் எனக்கு வல்லமை இருக்கிறது, இந்த நதியை நான் ஆளுகை பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். நைல் நதி மாத்திரமல்ல, எகிப்தில் இருந்த எல்லா நீர்நிலைகளில் இருந்த தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிற்று. ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. எகிப்தினுடைய சிறையிருப்பை நான் உனக்கு விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எகிப்தினுடைய சிறையிருப்புல முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாடு அனுபவித்தாருங்கன்னா, அவர்களுடைய உழைப்பானது கடினப்படுத்தப்பட்டது, அவருடைய உழைப்பு நெருக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. நீங்கள் சில வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 1வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள்.
அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரச்சனை தான், இந்த அடிமைத்தனத்தை தான் அவங்க அனுபவிச்சாங்க. என்னது? அவருடைய வேலையை கடுமையாக்கினார்கள், அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆனா கதை என்ன தெரியுமா? இந்த எகிப்தையே இஸ்ரவேல் தான் காப்பாற்றினது. யார் மூலமாக? யோசேப்பு மூலமாக. அந்த எகிப்து தேசத்தையே காப்பாற்றினவன் யோசேப்பு. அவருடைய வம்ச வழி சந்ததியில வந்தவர்கள் தான் இப்பொழுது 4வது தலைமுறையாக இருக்கிற ஜனங்கள் எகிப்துல. ஆனால் பார்வோனும் சரி, எகிப்து சாம்ராஜ்யமும் சரி, யோசேப்பும் இந்த இஸ்ரவேலும் இந்த தேசத்தை காப்பாற்றினதை, இந்த தேசத்தை போஷித்ததை, இந்த தேசத்தின் குடிகளை உயிரோடு கூட வைத்ததை மறந்து போய் இப்ப எகிப்தியர், பார்வோன் எல்லாரும் இஸ்ரவேல நெருக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, கடினப்படுத்துகிறாங்க. உங்க வாழ்க்கையில இப்படி இருக்குதா? உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி அனுபவிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க கம்பெனியில வேலை பார்த்துருப்பீங்க, நீங்க தான் அந்த கம்பெனியில உழைச்சிருப்பீங்க, நீங்க தான் பயங்கரமா பிரயாசப்பட்டிருப்பீங்க. உங்களால தான் அந்த கம்பெனி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கும், நல்ல இடத்துக்கு வந்திருக்கும். ஆனா நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை அப்படியே ஓரங்கட்டி வச்சு உங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்களா? அல்லது உங்களுக்கு அதிகமான பாரங்களை, அதிகமான சுமைகளை கொடுத்து உங்களை நெருக்குகிறார்களா? கசக்கி பிழித்து கொண்டிருக்கிறார்களா? இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் எகிப்துல சிரமப்பட்டார்கள், அப்படித்தான் சிறப்பட்டு போயிருந்தார்கள். அடிமைத்தனத்தை அப்படித்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். ஜெபம் பண்ண கூட முடியல பாஸ்டர், சர்ச்சுக்கு வர கூட முடியல பாஸ்டர், பைபிள் படிக்க கூட முடியல பாஸ்டர், எனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஏன்னா இந்த ஜனங்கள் அங்கே கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க தியானிக்க முடியல. ஆகையினால தான் ஆண்டவர் மோசையை அழைப்பித்து மோசையின் மூலமாக என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி மோசையின் மூலமாக ஆண்டவர் பார்வோனிடத்தில் சொல்லி தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், தண்ணீர் மாதிரி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று. ஆறுகள் அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்து அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திட்டு போனது அசீரியர்கள். அசீரிய ராஜா சனகெரிப் அவர் வந்து தன்னுடைய படையோடு இராணுவத்தோடு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க? அடிமைப்படுத்திட்டு சிறைப்படுத்திட்டு போட்டுட்டாங்க. இந்த அடிமைத்தனம் எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா 20 to 30 வருஷம் இருந்துச்சு. ஆனால் இப்படி அசீரியா ராஜா வருவான், உங்களை அடிமைப்படுத்துவான், சிறைப்படுத்துவான்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருந்தோம், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இருந்தோம். அதை இவங்க கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. சரி, இப்போ சனகெரிப் வந்து அடிமைப்படுத்தி போயாச்சு. எங்கே போயாச்சு? அவருடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிறைப்பட்டு போனதில் யாரெல்லாம் போனாங்கன்னா, இந்த யூதா கோத்திரம், பென்யமின் கோத்திரம், லேவி கோத்திரம், இந்த 3 கோத்திரத்தை தவிர்த்து மீதி எல்லா கோத்திரமும் அடைபற்றி சிறைப்பட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு காணாமல் போனவங்க தான் இந்த 10 கோத்திரமும். இன்னும் அவங்கள குறித்து அட்ரஸ் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அவங்க அப்படியே போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்க, சமாரியாவில் இருந்தாங்க, கலப்பினமாக மாறினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஜனமாக அவங்க இல்லாமையே போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இது போன்று வருகிற உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நான் உனக்கு விடுதலையாக்கி கொடுப்பேன், நான் உனக்கு அதை விடுதலையாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அசீரியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 8:7 அசீரியாவை
திரளான ஆறு நீர் போல இருக்கிற அசீரியா ராஜாவினுடைய கையினின்று நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சனகரிப் மாதிரி, அசீரியா மாதிரி உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு வந்திருந்தாலும் அந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். மூன்றாவது ஒரு சிறையிருப்பு வந்துச்சு, நமக்கு பரிச்சயமான சிறையிருப்பு. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா எருசலேம் மீது படையெடுத்து வந்து அவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லாரையும் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். அப்படி கொண்டு போன ஆட்களில் தான் யாரெல்லாம் போனான்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி போனார், அதற்கப்புறம் தானியேல் போனாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் போனாங்க, இன்னும் நிறைய பேர் போனாங்க. அப்படி போனவங்களில் இருந்தவங்க தான் எஸ்தர், மொர்தெகாய், இவங்கெல்லாம் அங்கே தான் இருந்தவங்க. நெகேமியா அங்கே தான் இருந்தார். அப்புறம் எஸ்ரா அங்கே தான் இருந்தார், செருபாபேல் அங்கே தான் இருந்தார். இவங்கெல்லாம் பாபிலோனில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? 70 வருஷம் பாபிலோனில் அவர்கள் இருந்த சிறையிருப்பை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் படியே அந்த சிறையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணின எருசலேம் பட்டணத்திற்கு அவர்களை கூட்டி கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இந்த பாபிலோனுடைய படையெடுப்புனால, அடிமைத்தன சிறையிருப்புனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் தேவாலயத்தை இழந்துட்டாங்க. ஏன்னா பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேம் பட்டணத்தை சிறைப்பிடித்து தேவாலயத்தை இடித்து வீடுகளை வயல் நிலங்களை எல்லாம் இடித்து தீக்கிரையாக்கி அதுக்கப்புறம் இவங்களை சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்ப தேவாலயம் இல்லை அவங்களுக்கு, தேவாலயத்தை இழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய தாசன் என்று சொல்லி கோரேஸ் என்கிற மன்னனை எழுப்பி அவன் மூலமாக கர்த்தருடைய ஆலயம் கட்டும்படிக்கு செருபாபேலுக்கும் பின்பதாக வார்த்தை வசனத்தையும் கோபுரத்தையும் அலங்கத்தையும் கட்டும்படிக்கு எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் உத்தரவு கொடுத்து ஆண்டவர் திரும்பவும் ஆலயத்தை கட்டி எழுப்பி ஜனத்தை பாபிலோனிலிருந்து கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென். இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் அக்கினிக்கு ஒப்பாக சொல்கிறார். உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் ராஜா நிறுவின அந்த பொற்சிலையை வணங்காததினாலே அவர்களுக்கு எதிராக அக்கினி அங்கே போடப்பட்டது. அக்கினி சூளை 7 மடங்காக அதிகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த அக்கினியின் மத்தியிலே, பாபிலோனின் அக்கினியின் மத்தியிலே கர்த்தர் 4வது நபராய் உலாவி வந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நெருப்புல வெந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரால, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருவரால உங்களுக்கு நெருப்புல வாழ்கிறது போல பிரச்சனையை நீங்க அனுபவிக்கிறீங்களா? அது எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில், உங்க தெருவில், நீங்க வேலை செய்யற இடத்துல இப்படி நெருப்புல நிக்கிறது போல, இப்படி நெருப்பு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல கண்ணீரோடு கண்ணீரின் புகையில நீங்க இருக்கிறீங்களா? அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன காரணமாய் இருந்தாலும் சரி, யார் அதற்கு காரணமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். உன்னை சுற்றிலும் எரிகிற அக்கினி நின்று உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய முடி கூட அக்கினினாலே சேதமாகாதபடிக்கு, அந்த அக்கினியினுடைய சுவாசம் முதற்கொண்டாக உன்மேல் படாதபடிக்கு உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதி, அந்த பலகீனம்,
அது ஏதாவது உங்களுக்கு அக்கினி மாதிரி நெருப்பா இருக்குதா? சிலர் கூட சொல்றாங்க, உள்ளங்கால் பாஸ்டர் அப்படியே நெருப்புல வைக்கிற மாதிரி எரியுது, அப்படியே எரிச்சலா இருக்குது, அப்படியே சாப்பிட்டா இங்க கொலையெல்லாம் அப்படியே எரியுது அப்படின்றீங்களா? அப்படி பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை உண்டு பண்ணுவாரு. அந்த அக்கினி நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்தி மீட்டெடுத்து கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்தான் உங்க ஆண்டவர், அவர்தான். அதுக்காகத்தான் உங்களுக்கு முன்னாடி அவர் போகிறவர். ஆமென். நான்காவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. இது என்ன சிறையிருப்பு? ரோமர்கள் வந்து இஸ்ரவேலர்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க, இஸ்ரவேலர்களை சிறையாக்கினார்கள், அவர்களை ஆண்டு கொண்டார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த சிறையிருப்பு, எகிப்தினுடைய சிறையிருப்பு 430 வருஷம் தான் பார்வோன்களுடைய ஆட்சி. அதுக்கடுத்து சனகரிப்பு அசீரிய ராஜா 20-30 வருஷம் தான் சிறையிருப்பு. அதுக்கடுத்து பாபிலோன் நெபுகாத் நேச்சர் ராஜா 70 வருஷம் தான் சிறையிருப்பு. ஆனா ரோமர்கள் எத்தனை வருஷம் தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள்? கொஞ்சம் குறைய 2000 வருஷமா சிறைப்பட்டு வைத்திருந்தார்கள். ரோம ராயர்கள் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி அடிமையாக்கி அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலேயே கல்வாரி சிலுவையிலே மறிக்கும்படிக்கு செய்து ரோமர்களுடைய கண்களில் இருந்து தம்முடைய ஜனத்துக்கு விடுதலையாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சிதறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்தை தான் ஆண்டவர் அக்கினி ஜுவாலை என்று சொல்கிறார். அக்கினி ஜுவாலை ரெண்டு ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஆனா ரெண்டு ஒன்று தான், ஆனாலும் ரெண்டு வேற மாதிரி. பாருங்க, அக்கினி அப்படின்றது ஒரு விறகு இருக்குதுன்னா அந்த விறகை பற்றி பிடித்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அக்கினி. அக்கினி ஜுவாலைன்னா விறகு கீழே தான் இருக்கும், கீழே தான் எரியும். ஆனால் அந்த ஃப்ளேம் ஜுவாலை, அந்த ஃப்ளேம் வந்து அவ்வளோ உயரத்துக்கு எரியும். அதை நம்ம இப்படி பேச்சு வாக்கில் சொல்லுவோம், எப்படி கொழுந்து விட்டு எரியுது பாருங்க, எவ்வளோ உயரத்துக்கு எரியுது பாருங்க அப்படின்னு. இங்க அனல் அடிக்குது பாருங்க, அங்க எரியும், ஆனா இங்க அனல் அடிக்கும். ரோமர்களுடைய ஆட்சி அப்படிதான் இருந்தது, ரோமர்களுடைய ஆட்சி அப்படிதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் ரோமர்களுடைய ஆட்சியை முடிய பண்ணி, அவருடைய சிறையிருப்பை முடிய பண்ணி, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான இஸ்ரவேலை சுதந்தரித்து அங்கே குடியிருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இங்கே எரியும், ஆனா அங்க அனல் அடிக்கும். அது மாதிரி எங்கேயோ தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் உங்களுக்கு பிரச்சனை கொண்டு பண்றாங்களா? எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு நபர் ஒரு போன் தான் பாஸ்டர் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல பாஸ்டர். ஒரு போன் வந்துச்சு, அதுக்கப்புறமா பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு, அதுக்கப்புறமா பிரச்சனை ஆரம்பிச்சு. நான் இங்கே இருக்கிறேன், அக்கடான்னு இருக்கிறேன், ஆனா அங்க இருந்து எனக்கு தொல்லையை கொடுக்குறாங்க, அங்க இருந்து எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அவங்களுக்கு எனக்கு தொடர்பே இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ, ஆனா எனக்கு பிரச்சனை அங்கிருந்து தான் வருது. அங்கிருந்து நான் இத்தனைக்கு தள்ளி தான் இருக்கேன், இத்தனைக்கு நான் தூரமாக தான் இருக்கிறேன், இத்தனைக்கு நான் ஒதுங்கி தான் இருக்கிறேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு அப்படின்னு தான் இருக்கிறேன். ஆனா யார் செய்யறானே தெரியல, யார் பண்றாங்கன்னே தெரியல பாஸ்டர். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த போராட்ட சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். யார் எங்க இருந்து பண்ணாலும் சரி, யார் எங்க இருந்து பண்ணாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்னியில நடக்கும் போது அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாமல் நான் உன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக போவார். யோசுவா
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, உங்க கூட இருக்கிறாரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீங்க போராடி கொண்டிருப்ப போவது இல்லை, நீங்கள் இன்னும் போராடி யுத்தம் பண்ணி கொண்டே இருக்க போவது இல்லை. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப பிரச்சனை வருதா? ஒரு முறை பார்வோன் வந்தான் பாஸ்டர், 430 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பாஸ்டர். அப்புறம் பார்த்தா விடுதலை ஆகி கொஞ்சம் நல்லா இருந்தான் பாஸ்டர். அதுக்கப்புறம் சனகரிப்பு அசிரியா வந்தான் பாஸ்டர், 20-30 வருஷம் திரும்ப வேதனை பாஸ்டர். அப்புறம் ஒரு வழியா விடுதலை பாஸ்டர். அதுக்கப்புறம் எங்க இருந்தா வந்தான்னு தெரியல. பாபிலோன் நேபுகாத்நேச்சார் 70 வருஷத்தை நாசப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் நிம்மதியா இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இருந்தோம். ரோம ராயர்கள் வந்தாங்க, 2000 வருஷம் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. உங்க வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வருகிறதா? நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்த எல்லா அடிமைத்தனை சிறையிருப்பையும் ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தில் அவர்களை கைவிடவில்லை, அசிரியாவில் அவர்களை கைவிடவில்லை, பாபிலோனில் அவர்களை கைவிடவில்லை, ரோமில் அவர்களை கைவிடவில்லை. தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வந்து வைத்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப நீங்க எங்கே இருந்தாலும் சரி, எகிப்து பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அசிரியா பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பாபிலோன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ரோம் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பார்வோன் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, சனகரிப்பு உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, ரோம ராயர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, உங்க கூட கர்த்தர் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களை விடுதலையாக்குவார். உங்க சிறையிருப்பில் நின்று ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா புத்தகம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஒரு கைத்தால ஓசைய கர்த்தருக்கு பலமா கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். என்ன தடையா இருந்தாலும் சரி, யோர்தானா இருந்தாலும் சரி, ஆறுகளா இருந்தாலும் சரி, அக்கினியா இருந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலையா இருந்தாலும் சரி, பார்வோனா இருந்தாலும் சரி, சனகரிப்பா இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் சரி, ராயர்களா இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறதுனால உங்க தடைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி உங்களை வாசலால் உட்பிரவேசித்து நீங்க போகும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போவார். இதுக்கு முன்னாடி நாம கவனித்தோம், எகிப்திய பார்வோன்களும் அசீரிய சனகரிப்பும் பாபிலோன் நேபுகாத்நேச்சாரும் ரோம ராயன்களும் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள் என்று. பொதுவாக ஒரு மன்னன் அல்லது ஒரு தேசம்
இன்னொரு தேசத்தின் மீது படையெடுத்து அந்த தேசத்தாரை சிறைப்பிடிக்கும் பொழுது வேதாகம நாட்களிலே, வேதாகம காலகட்டங்களிலே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய மதில்களை, பாதுகாப்பு அரண்களை தகர்த்தெறிந்து அந்த தேசத்திற்குள்ளாக உள்ளே பிரவேசித்து அந்த தேசத்தினுடைய ஆதாரத்தை, செல்வ செழிப்பை அவங்க கொள்ளையிடுவாங்க. அந்த தேசத்தினுடைய ஆதாரம் அந்த செல்வ செழிப்பு தான். அது பொருட்களாக இருந்தாலும் சரி, இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அதை கொள்ளையடிச்சிருவாங்க. எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்கிற எல்லா செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எடுத்துக்குவாங்க. ஆனா எடுத்துட்டு போக முடியாம இருக்கிற செல்வங்கள், அது நதிகளாக இருக்கும், ஆறுகளாக இருக்கும், ஊற்றுகளாக இருக்கும், கிணறுகளாக இருக்கும், துறவுகளாக இருக்கும், வீடுகளாக இருக்கும், அரண்மனைகளாக இருக்கும், கோட்டைகளாக இருக்கும், கோபுரங்களாக இருக்கும், அல்லது இன்னும் மிருக ஜீவன்களாக இருக்கும். இதெல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, அதெல்லாத்தை இடிச்சிருவாங்க, துறவுகளை தூர்த்துருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் இனி அடுத்து விளைச்சல் விளையாதபடிக்கு உப்பை விதைத்து விடுவார்கள். கோட்டை இடிச்சிருவாங்க, அரண்மனை இடிச்சிருவாங்க, அந்த தேசத்தினுடைய ஆதார இயற்கை வளங்களை சேதப்படுத்தி நாசப்படுத்திடுவாங்க, வீடுகளை இடித்திருவாங்க, பட்டணத்தையே தீ வைத்து கொளுத்தி தீக்கு இரையாக்கிடுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை குடிகள் ஜனங்களை எல்லாத்தையும் கைது பண்ணி அவர்களை நிர்வாணமாக்கி, ஆண் பெண் எல்லாரையும் நிர்வாணமாக்கி, சிலரை தலையிலே மொட்டை அடித்து, அவருடைய கைகளில் விலங்குகளை மாற்றி, கால்களிலும் நடக்கிற அளவுக்கு அப்படியான விலங்குகளை போட்டு அவர்களை கயிறுகளை கட்டி இழுத்து கொண்டு போவார்கள். போர் வீரர்கள், அவர்களுடைய ராஜா முன்பதாக போவான், போர் சேவர்கள் பின்னாடி போவாங்க. கைதியாக அந்த கைது பண்ணிட்டு போவாங்க, கயிறுகளிலால் கட்டி இழுத்துட்டு போவாங்க. நடக்க முடியாதவர்களை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இதான் சிறைப்பட்டு போகிற அனுபவம். சிறைப்பட்டு போறாங்கன்னா சாதாரணமானது கிடையாது. பாருங்க, வாழ்க்கையில பயங்கரமான இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சிறைப்பட்டு போகிறவருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? எங்களை இப்படியே கொன்று போட்டுருங்க, எங்களை இங்கேயா கொன்று போட்டுருங்க அப்படின்ற பார்த்தா, நான் செத்தரணும் அப்படின்னா சாக முடியாது. அவன் ராஜா என்ன பண்ணுவான்? அப்படிதான் சிறைப்படுத்திட்டு போவான். அந்த வேதனை எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிர்வாணமாக்கி, தலையில முட்டை அடித்து, கைகளில் விலங்குகளை மாட்டி, கால்களிலும் நடக்கிற அளவுக்கு மட்டும் வைத்து விலங்குகளை மாட்டி, கயிறுகளை கட்டி, எல்லாரையும் அப்படியே ஒரு லிங்க் பண்ணி அவங்கள அப்படியே இழுத்துக்கிட்டு போனா, அவருடைய ராஜா முன்னாடி குதிரையில அப்படியே சிங்காசனத்தில் போற மாதிரி அப்படி போவார். அவருடைய படைகள் எல்லாம் போகும். இந்த அடிமைப்பட்ட சிறைப்படுத்தப்பட்ட இந்த ஜனங்களுக்கு பின்னாடியும் அடுத்து ஒரு படை வரும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சிறைப்பட்டு போறவங்க இவங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனம். அப்படி பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அப்படிதான் சிறைப்பிடித்து போனான். தேசத்தை, எருசலேம மதிலை இடிச்சிட்டு, தேவாலயத்தை இடிச்சிட்டு, தேவாலயத்தை தீக்கிரையாக்கி, வீடுகளை எல்லாம் மண்மேடுகளாக்கி அழிச்சிட்டு அப்படிதான் இந்த ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க என்னைக்காவது வெளியூருக்கு போய் திரும்பி வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நின்ன நிலைமையை பார்த்துருக்கிறீங்களா? அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்களா? அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. திடீர்னு அப்படியே நட்டாற்றில் விட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படி இருந்தது. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? அப்படி நீங்க சிறைப்படுத்தப்பட்டு போனீங்க இல்லையா, அப்படி நீங்க அடிமைப்படுத்தப்பட்டு போனீங்க இல்லையா, இப்ப நான் உங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் உடைத்து, உடைய சிறையிருப்பை எல்லாம் உடைத்து, உடைய விலங்குகளை எல்லாம் அறுத்து, நான் உங்களை விடுதலையாக்கி, உங்களுக்கு முன்னாடி நான் ராஜாவாக நான் போகிறேன். உங்களை விடுதலையாக்கி, உங்களை சிறை நின்று விடுதலையாக்கி, உங்களை காப்பாற்றி உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குப்படின வாக்குத்தத்த தேசத்திற்கு நேராக நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். போற வழியில என்ன தடை வந்தாலும் சரி
தடைகளை உடைக்கிறவராக நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவராக நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதைத்தான் மீகா 2:13 வாசித்தோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பாருங்க, தடைகள் எல்லாம் நீக்கிட்டு ரைட் நீங்க போலாம், எல்லா ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி பாய் see you அப்படி சொல்ல, நேரம் அங்க வந்துருங்க, நம்ம மீட் பண்ணலாம், அங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படி ஆண்டவர் சொல்லல. எல்லா தடைகளை நீக்கி விடுதலை ஆக்கி உங்களுக்கு முன்பதாக அவர் போறார். ஆமென் சொல்லுங்க, அவர் போறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். உங்க தடைகளை எல்லாம் நீக்கி வாசலால் உங்களை என்ன செய்வார்? உட்பிரவேசிக்க பண்ணி உள்ள கூட்டிட்டு போவார். ஆமென் சொல்லுங்க. குறுக்கு வழியில உங்களை கூட்டிட்டு போக மாட்டார். நேர்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே, செவ்வையான பாதையிலே, ராஜ வீதியிலே கம்பீரமாய் நீங்கள் நடந்து போவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு தீர்க்க தரிசனத்தை, சொப்பனத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு பார்வோனுடைய அரண்மனையில சதி பண்ணி யோசேப்பை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கல. நேர்மையான பாதையில, நீதியான பாதையில, ராஜ நடையில யோசேப்பை கொண்டு வந்து வச்சார். ஆமென். பார்வான் சொன்னா தண்டனிட்டு பணியுங்கள், தண்டனிட்டு பணியுங்கள். யோசேப்பினோட உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையாயில காலையாக அசைக்க கூடாதுன்னு. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் பண்ணுவார். நேர்மையான நேர் வழியில தான் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாபிலோன்ல ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக அவ்வளவு சூழ்ச்சி பண்ணா. கர்த்தர் ஆமானை தனியா கூட்டிட்டு போய் அப்படியே கமுக்கமா அவனை ஆஃப் பண்ணிட்டு அல்லது அவனை முடிச்சு கட்டிட்டு மொர்தெகாயை காப்பாற்றி அப்படியே அப்படி பண்ணாரா? கிடையாது. பாருங்க, நேர் வழியில, நேர்மையான வழியில ஆமான முடிச்சு கட்டி ஆண்டவர் மொர்தெகாயை மேல கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். ஏன்னா அவர் நீதியின் பாதையிலே உங்களை வழி நடத்துகிறவர், நேர் வழியிலே அவர் வழி நடத்துகிறவர். ஒருவேளை வழி எது அப்படின்னு தெரியாம இருந்தா வழி இதுவே, இதுவிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்கும்படிக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாம அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை வழியே இல்லைனாலும் அவர் வனாந்தரத்தை வழியை உண்டு பண்ணி, அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணி ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி லாசர் மாதிரி கல்லறைக்குள்ள இருந்தாலும் கல்லை திறந்து விட்டு புதிய வழியில உங்களை, புதிய வாசல்ல, புதிய வாழ்க்கையில உங்களை நடத்தி கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. யோசேப்பு மாதிரி கிணத்துக்குள்ள கடந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மேல தூக்குவார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒருவேளை கிணத்துக்குள்ள போட்டிருக்கலாம். யோசேப்புக்கு வேற யாரெல்லாம் வந்து கிணத்துக்குள்ள போடலைங்க. கானானியர்கள் வந்து யோசேப்பை தூக்கி கிணத்துல போடல, அமலேக்கர் வந்து கிணத்துக்குள்ள போடல, மீதியானியர் வந்து கிணத்துக்குள்ள போடல, பெலிஸ்தியர்கள் வந்து கிணத்துக்குள்ள போடல. யோசேப்பினுடைய சகோதரர்கள், அவனுடைய வீட்டார் தான் யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. உங்களை உங்க வீட்டார் குழியில போட்டிருக்காங்களா? உங்களை வீட்டார் குழியில போட்டிருக்காங்களா? உங்க வீட்டில் அல்லது உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க உறவினர்கள் மத்தியில் என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க பாஸ்டர், என்னைய என்ன பண்ணிட்டாங்க? கார்னர் பண்ணிட்டாங்க. உங்களை கார்னர் பண்ணியிருக்காங்களா? 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களை அப்படியே கார்னர் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்களா? உங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்களா? உங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி அப்படி வச்சிருக்காங்களா? உங்களை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா? யோசேப்பு அப்படித்தான் ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க, கார்னர் பண்ணி வச்சிருந்தாங்க.
அப்புறம் குழிக்கல போட்ட மாதிரி தனியா விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஆண்டவர் அப்படி விடல. எல்லாரும் யோசேப்பை குழிக்குள்ள போட்டுட்டு போனாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க உறவினர்கள் மத்தியில உங்களை கார்னர் பண்ணி வைக்கப்பட்ட அந்த கொடுமையான அந்த அனுபவத்தில் இருந்தாலும் சரி, உங்களை கண்டுக்காம விட்டிருந்தாலும் சரி, உங்களை ஹானர் பண்ணாம விட்டிருந்தாலும் சரி, உங்களுக்குரியதை உங்களுக்குரிய ஸ்தானத்தை, உங்களுக்குரிய அந்த டிஸ்கினேஷனை உங்களுக்கு கொடுக்காம, ஒருவேளை உங்களை சிலர் சொல்லுவாங்களே, என்னை ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வச்சிருக்காங்க பாஸ்டர், தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்புறமா என்ன செய்யறது, எதுக்குமே கண்டுக்கிறது இல்லை, அப்படி வச்சிருக்காங்களா? யூஸ் அண்ட் த்ரோ, அது மாதிரி இருக்கீங்களா? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்படி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லிட்டீங்களா? சிஸ்டர் சொல்லிட்டீங்களா? கர்த்தர் வருவாரு, குழியில இருந்து தூக்குவாரு, சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை மாற்றுவாரு, கட்டுகளை உடைப்பாரு, சிறைச்சாலை கதவுகளை திறப்பாரு, திரும்பவும் நேர் வழியாய் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. பேதுருவை சிறைச்சாலையில போட்டுட்டான் ஏரோது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? வகுப்புக்கு 4 போர்ச்சவர்கள் விதமா அப்படி வகுப்புக்கு காவலாளிகளை வச்சுட்டாங்க. அட என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு? அடுத்த நாள் பேதுருடைய சிறைசு துண்டிக்கப்படும், சிறைச்சேதம் பண்ணப்படும். ஆனா கர்த்தர் முந்தின நாள் இரவுல சிறைச்சாலை கதவுக்குள்ள போய் உள்ள போய் பேதுருடைய விழாவில தட்டி பேதுருவை எழுப்பி நேர் தெருவ வழியா கூட்டிட்டு வந்தார். கை தட்டுங்க கர்த்தருக்கு, கை தட்டுங்க கர்த்தருக்கு. இன்னைக்கு நீங்க ஒருவேளை அப்படி இருக்கலாம். நீங்க பேதுரு தான், டாப் தான். நீங்க தானியேல் தான், டாப் தான். நீங்க பவுல் தான், டாப் தான். ஆனா இருக்கிற இடம் சிறைச்சாலையா இருக்கலாம் இன்னைக்கு, இருக்கிற இடம் சிங்கக்கவியா இருக்கலாம் இன்னைக்கு, இருக்கிற இடம் அக்கடி சோலையா இருக்கலாம் இன்னைக்கு, இருக்கிற இடம் கிணற்றுக்குள்ளையாக இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தூக்குவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்குவாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கை சிங்க கவிக்குள்ளே முடிஞ்சு போயிடாது. உங்க வாழ்க்கை அக்கடி சோலைக்குள்ளே முடிஞ்சு போயிடாது. உங்க வாழ்க்கை கிணற்றுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடாது. உங்க வாழ்க்கை சிறைச்சாலைக்குள்ளே முடிஞ்சு போயிடாது. கர்த்தர் வருவார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக போவார். தடைகள் எல்லாம் உடைத்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இதை செய்வார். அப்ப இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்ப விசுவாசத்தோடு கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுவார். ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னை வழிநடத்தி செலுத்துவார். ஆமென்.